Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். அவருடைய பிறந்த மண் இந்த திருவாரூர் சொல்லிக்கிறார். அவர் எங்க பிறந்தாரா, சென்னையில் பிறந்தாரா அது நமக்கு தெரியாது. அவரு எங்க பிறந்தார் நமக்கு தெரியாது. ஆனா அவர் திருவாரூர்ல பிறந்தார், சொந்த மண் சொல்லிட்டு இருக்கார். இந்த சொந்த மண்ணில் இந்த பூமியை அதிர்கின்ற அளவிற்கு மக்கள் குழுமி இருக்கிறாங்கன்னா இந்த ஆட்சி மாற்றம் தேவை என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அந்த முடிவினுடைய எதிர்வழிதான் இந்த மக்கள் வெள்ளம். இன்றைக்கு அலைமோதி கொண்டிருக்கின்ற காட்சியை தொலைக்காட்சியில் ஸ்டாலின் பார்ப்பாரு. இன்னைக்கு தூக்கம் போச்சு, ஸ்டாலினுடைய தூக்கம் போச்சு. என்னடா இந்த எடப்பாடி பழனிசாமி நம்முடைய சொந்த ஊருக்கு போய் இவ்வளவு மக்கள் குழுமி இருக்கிறாங்க. அதிமுக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தெய்வங்கள் ஆட்சி வழங்கி கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்களே, எங்க கட்சியை உடைக்கிறதுக்கு என்னென்னலாம் ஆயுதத்தை எடுத்தீங்க, என்னுடைய அதிமுக உடைக்கிறதுக்கு என்னென்ன வேலை செஞ்சீங்க, எந்தெந்த ஆயுதத்தை பயன்படுத்தினீங்க, அத்தனையும் இங்க இருக்கிற மக்கள் தூள் தூளாக்கப்பட்டு விட்டார்கள். சிந்திச்சு பாருங்க. சற்று சிந்திக்க வேண்டிய நேரம் அது. சிந்திச்சே ஆக வேண்டும். நம்முடைய தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. நம்ம கட்சியை வீழ்த்துறதுக்கு நம்ம கட்சியில ஒரு பி டீம் ஒரு ஆளை உருவாக்கி நமக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இந்த கட்சியை முடக்க வேணும். அதுதான் திரு ஸ்டாலினுடைய திட்டம். ஆனா நம்முடைய தலைவர்கள் மேலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, இருவரும் ஆன்மா பார்த்துக்கிட்டு இருக்குது. நம்ம எல்லாம் பாதுகாக்குது. அண்ணா திமுக என்ற பேர் இயக்கத்தை இரண்டு ஆத்மாக்களும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்களே, மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். ஸ்டாலின் அவர்களே, எங்க இயக்கத்தை அழிக்க நின்றவர்கள் அழிந்து போவார்கள். முடக்க நினைத்தவர்கள் முடங்கி போவார்கள். உண்மைதானே? இது அதிமுக கட்சி உயிரோட்டம் உள்ள கட்சி. எந்த கொம்பனாலும் தொண்டனை கூட தொட்டு பார்க்க முடியாது. முடியுமா? இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாம அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றிருக்கும் போது திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாரு? அவர் உயிரோட வந்தா எங்களுக்கு என்னை ஜெயிக்க வச்சிருங்க, உயிரோட வந்தா அவருக்கு கட்சி கொடுத்துருந்தார். அந்த காலத்திலேயே அவ்வளவு பெரிய பொய்ய சொன்னவர் தான் திரு கருணாநிதி. கொடுப்பாரா? எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துனாங்க. அதே போல திரு ஸ்டாலின் அவர்களும் ஊர் ஊரா போயிட்டு இருக்காரு. இப்பதான் டீ கடைக்கு போய் டீ குடிக்கிறார். எத்தனை நாள் டீ குடிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ல டீ குடிச்சிட்டு இருந்தார். இப்பதான் கடைக்கு வந்து டீ குடிக்கிறார். நாம் எப்பவுமே கடையில டீ குடிக்கிறவங்க. நம்முடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் நம்ம போல ஒருவருக்கு தான் தெரியும். தெரியுமா அவருக்கு? இங்க இருக்கின்ற விவசாயிகள் படிக்கிற கஷ்டம் தெரியுமா? படிக்கின்ற துன்பம் தெரியுமா? எனக்கு ஒரு விவசாயி தொழிலாளி என்றால் சாதாரண விஷயம் இல்ல, கடினமான தொழில் விவசாய தொழில். நான் இன்னைக்கு விவசாயியா இருக்கிறேன். உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மட்டற்ற மகிழ்ச்சி, எல்லையெல்லாம் மகிழ்ச்சி. முதலமைச்சர் இருக்கும் போது அந்த மகிழ்ச்சி இல்ல, இப்ப காண்கின்ற மகிழ்ச்சி எல்லையெல்லாம் மகிழ்ச்சி. நானும் உங்களை போல் விவசாயம் பண்ணிட்டு இருந்தவன். இன்றைக்கும் விவசாயம் தான் என்னுடைய சொந்த தொழில், வேற எந்த தொழிலும் இல்லை. ஆனா இந்த விவசாயத்தை இன்றைய முதலமைச்சர் புறக்கணித்துக்கிட்டு இருக்கிறார். விவசாயிகளை விரோதியாக பார்க்கின்றார். விவசாயிகளை எந்த திட்டமும் அறிவிக்காமல் விவசாயிகள் படுகின்ற கஷ்டம் துன்பம் துயரம் வேதனை எதை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சிந்திச்சு பாருங்க. அண்மையில் டெல்டாவில் இருக்கிற விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட நெல்
நேரடி நெல் கொள்முதல் சென்று கொண்டு சென்று விற்க முடியல. மழை பெய்யுது, அந்த மழையில் நனைகிற நெல்மணியெல்லாம் மூடி வைக்கிறது தார்பாய் கூட கொடுக்கல. திறந்த வெளியில் அடுக்கி இருக்குது, மழையில் நனைந்து நெல்மணி முளைச்சிருக்குது. அதை கூட இந்த முதலமைச்சர் வந்து பார்க்க முடியல, பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. இப்போ வந்தார்ல, வந்தாரா வந்தாரா இப்போ வரல. எப்போ அவருடைய மகன் வந்திருப்பாரு, அவரும் வரல. சுத்தம் அது நீங்க முடிவு பண்ணிட்டாங்க. திருவாரூர் சட்டமன்ற தொகை ஜெயிக்காது முடிவு பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே எழுச்சி பயணத்தின் போது உங்களை எல்லாம் வந்து சந்திச்சுட்டு போனேன். இதே இடத்துல மீண்டும் இதே இடத்துல வந்திருக்கிறேன். பாருங்க, நெல்லெல்லாம் முளைச்சு போச்சு. ஒரு தட்டில் வச்சு பார்க்கிறார். எதுல? ஒரு பிளாஸ்டிக் தட்டுல முளைச்ச நெல்ல பார்க்கிறார். இவரா விவசாயி காப்பாற்றுறாரு. ஒரு தட்டுல நாம கஷ்டப்பட்டு இரவென்றும் பகலென்றும் பாராம ரத்தத்தை விரைவியா சிந்தி பயிரை நெட்டு அதை நோயிலிருந்து காப்பாற்றி அதை அறுவடை செஞ்சு அந்த நெல்மணியெல்லாம் மூட்டை பிடிச்சி விற்க கொண்டு போய் மழையில் நனைஞ்சு நெல்மணி முளைச்சு போச்சு. அதை வந்து நேரடியா பார்க்க முடியாத முதலமைச்சர் விவசாயி காப்பாற்ற போறாரா? அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஆளுகின்ற பொழுது உங்களை வந்து பார்த்தேன், முதலமைச்சர் போது பார்த்தேன். கொரோனா காலம் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அந்த நிலையிலையும் இங்க வந்து பார்த்தேன். திருவாரூர் மாவட்ட மக்களை சந்திச்சேன், விவசாயிகளை சந்திச்சேன், விவசாய தொழிலாளிகளை சந்திச்சேன், பலதரப்பட்ட மக்களை சந்திச்சேன், குறைகளை கேட்டேன், குறைகளை நிவர்த்தி செஞ்சேன். இப்போ டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். அவர் விளைவித்த அந்த நெல்மணிகள் எல்லாம் மழையிலே நனைந்து முளைத்து பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாக்கி விட்டார்கள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி இந்த அரசாங்கத்திடம் நேரடி கவனத்துக்கு கொண்டு போய் இழப்பீட்டு தொகையை பெற்று தர வேண்டும், நிவாரண தொகை பெற்று தர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தோம். கவன ஈர்ப்பு தீர்மானம் காதுக்குள்ள போட்டுக்கல அறிவிச்சா. காமராஜ் அவர்களும் பேசினார், சார்பா பேசினார். எங்களுடைய திருவாரூர் மாவட்டம் இது முழுக்க முழுக்க விவசாயிகள் நிறைந்த மாவட்டம். வாழ்வாதாரமே இந்த விவசாயத்தை நம்பித்தான் இருக்குது. அவள் இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைத்து அந்த நெல்மணிகளை உற்பத்தி பண்ணி விற்கின்ற காலகட்டத்தில் இப்படி முளைச்சி வீணா போச்சு. அவள் வாழ்வே வாழ முடியாது. இதை வைத்து தான் ஒரு வருஷம் வாழ்க்கையை ஓட்டியாக வேண்டும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீங்க உதவி செய்யணும் கேட்டா செய்யல. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உதவி செய்யாத முதலமைச்சர் மீண்டும் தேவையா? நான் வந்து பார்த்துட்டு போனேன்ல. இதுக்கு முதலமைச்சர் சொல்றாரு, அந்த நெல்லாம் கொண்டாந்து அடுக்கி வச்சிருந்தாங்கல்ல வெளியில, நம்முடைய விவசாயிகள் அறுவடை செஞ்சு மூட்டை பிடிச்சு வெளியில கொண்டாந்து விற்பனைக்கு நேரடி கொள்முதலத்தில் விற்பனைக்கு அடுக்கி வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, வியாபாரி கொண்டாந்து அடுக்கி வச்சிருக்காங்களாம். வியாபாரிகள் கொண்டாந்து அடுக்கி வச்சிருக்காங்களாம். எவ்வளவு பச்சை பொய்! எவ்வளவு விவசாயிகளை எப்படி கொச்சப்படுத்துறாரு! விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்து அவர் ரத்தத்தை வேர்வையா மண்ணிலே சிந்தி இந்த நெல்மணிகளை உற்பத்தி செஞ்சு விற்பனை கொண்டாந்து வச்சிருந்தா இதற்கு தீர்வு காணத்துக்கு வக்கு இல்லை. ஆனா இவர்களெல்லாம் வியாபாரி. எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்று திட்டமிட்டு அவளை தூண்டி விட்டு அவதூறு பிரச்சாரத்தை செய்வதா சொன்னாங்க. அப்படியே நான் செஞ்சேன். இன்றைக்கு திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம் விவசாயிகளை சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டு அந்த நெல்மணிகள்லாம் முளைச்சு போச்சு. அவருக்கு அந்த கஷ்டம் அவருக்கு தாங்க தெரியும். உழைத்தவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். நானும் ஒரு விவசாயி, அதனால அவர் பட்ட துன்பம், ஒரு விவசாயி படுகின்ற துன்பம் ஒரு விவசாயிக்கு தான் தெரியும். ஆனா இப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் பிறந்த செல்வ சீமையில் பிறந்தவர், அங்க செல்வாக்கில் வாழ்ந்தவர். ஏழை என்றால் ஒன்றும் தெரியாது. நான் இங்கே இருந்து இங்கே வந்தவன். இங்கே இருந்து உங்களை போல் சாதாரண தொண்டனாக இருந்து ஒரு கிளைக்கழக செயலாளராக இருந்து தலைவருடைய பேச்சுக்களை கேட்டு
பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பேச்சை கேட்டு ரசித்து தலைவருடைய நம்முடைய முன்னணி தலைவருடைய பேச்சை கேட்டு படிப்படியா கிளை செயலாளர், ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, அப்புறம் தான் முதலமைச்சர். இப்படித்தானே வர முடிஞ்சது. ஆக அங்கே ஒரு கிளை செயலாளர் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, ஒரு ஒன்றிய செயலாளர் எப்படி கஷ்டப்படுவாங்க, எப்படி ஒரு மாவட்ட செயலாளர் கஷ்டப்படுவாங்க, எப்படி ஒரு விவசாயி கஷ்டப்படுவாங்க, அதையெல்லாம் அனுபவ நீதியாக தெரிந்த காரணத்தினால்தான் விவசாயிகள் படுகின்ற துன்பம், எந்தெந்த வகையில் அவர் விவசாயி பாதிக்கப்படுகிறார், அதை சரி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக அரசாங்கம் செயல்பட்டது. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அம்மா அவர்கள் குறிப்பிட்டது, அதிமுக தேர்தல் அறிக்கையில் அதிமுக ஆட்சிக்கு உடனே விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி என்று சொன்னாங்க. தள்ளுபடி செஞ்சாங்க. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது கொரோனா காலம், விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த விளைபொருள் முழுமையாக விற்க முடியல. நாங்கள் வாங்கிய பயிர்க்கடன் செலுத்த முடியல, முறையா தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வச்சீங்க. உங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 2021ஆம் ஆண்டு 12,100 கோடி தொடக்கடன் வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் பயிர்க்கடன் தள்ளுபடி. மீண்டும் விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்கிறீங்க, எங்களுடைய தலைவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, விவசாய சங்க பிரதிநிதிகள் என்னை சந்தித்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி 100% உங்களுடைய ஆதரவால் அமையும். விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். ஆனா ஒண்ணு, எங்க ஆளுகளை ஜெயிக்க வைக்கணும். நான் ஒவ்வொரு முறையும் விவசாய காப்பாற்றி இருக்கிறேன். நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும். நான் வாக்குக்காக இதை செய்யல, நான் ஓட்டுக்காக உங்களை வந்து பார்த்து செய்யல. கஷ்டப்படுறீங்க, கஷ்டத்திலிருந்து உங்களை காப்பாற்ற வேணும். நானும் ஒரு விவசாயி என்ற முறையில் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சேன். அதனால கஷ்டத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் செஞ்சேன். ஆனா இந்த முறையாவது வெற்றி வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா உங்களுடைய நிலம் சிந்திச்சு பாருங்க. எனக்கு திரு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இருக்கும்போது ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது திராவிட முன்னேற்ற கழக தலைவர், அன்றைக்கு துணை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருடைய முன்னிலையில புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் எடுப்பதற்கு விவசாயியுடைய நிலத்தை அபகரிக்க ஸ்டாலின் அவர்கள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். அந்த திட்டம் நடைமுறைக்கு வருகின்ற சூழ்நிலையில இங்க இருக்கிற விவசாய மக்கள், இங்க இருக்கிற விவசாய சங்க பிரதிநிதிகள், எங்களுடைய கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் கோரிக்கை வச்சாங்க. இவர்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். எந்த இப்ப மட்டும் இல்ல, நிரந்தரமாக டெல்டா மாவட்டத்தில் விவசாயியுடைய விளைநிலங்கள் 1 சென்ட் நிலம் கூட யாருக்கு கொடுக்க கூடாது. அதற்கு தேவையான சட்டத்தை எப்படியாவது நிறைவேற்றித்தார்கள் என்று சொன்னாங்க. இப்பொழுது இருக்கின்ற மத்திய அரசாங்கம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடத்தில் நான் பேசினேன். எங்களுடைய விவசாயிகள் பாதிக்கிறாங்க. இன்றைக்கு டெல்டா மாவட்டம் நெற்களஞ்சியம் என்று சொல்லுகின்ற மாவட்டம். எங்களுடைய ஜீவநதி காவிரி நதிநீர், அந்த நதி பாருகின்ற இந்த பகுதி பொன் விளைகின்ற பூமி. இந்த பூமியை தவிர்த்து அவளுக்கு எந்த தொழிலும் செய்ய தெரியாது. இந்த பூமியில் உழைத்துத்தான் அவள் வாழ முடியும். அப்படிப்பட்ட விளை நிலங்கள், பொன் விளைகின்ற பூமி, அந்த பூமியை நீங்க வந்து ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டத்துக்கு எடுத்தால் நாங்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டோம் என்று வாதாடினேன். நம்முடைய நியாயத்தை சிந்தித்தார். அதன் அடிப்படையில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொடுத்தல்ல. இனி எந்த கொம்பனாலும் உங்கள் நிலத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது. உங்க காலம் இல்ல,
உங்க பையங்காலம் இல்ல, உங்க பேரங்காலம் இல்ல. இந்த பூமி இருக்கின்ற வரை எந்த ஆளும் எந்த திட்டமும் இந்த டெல்டா மாவட்டத்தில் வராது. அப்படி அற்புதமான திட்டத்தை நாங்க உருவாக்கி தந்திருக்கிறோம். இதை விட நான் என்ன செய்யணும் சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய பூமியை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி. உங்களுடைய பூமியை அபகரிச்சது திமுக தலைவர் ஸ்டாலின். உங்க பூமியை பாதுகாத்தது அதிமுக. சிந்திச்சிங்க, யார் உங்களுக்கு நல்லவர், யார் உங்களுக்கு நன்மை செஞ்சார் என்று சிந்திங்க. அதே மாதிரி காவிரி நதிநீர் பிரச்சனை 50 ஆண்டு காலம் நடந்துட்டு இருக்குது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலம் வரை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருந்தது. அந்த வழக்கையும் முழுமையாக நடத்தி விவசாய பெருங்குடி மக்கள் வயிற்றிலே பால் வாய்க்கின்ற விதமாக நல்ல தீர்ப்பை அதிமுக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் வாதாடி விவசாயிகள் பாராட்டுகின்ற அளவுக்கு, விவசாயிகள் நன்மை கிடைக்கின்ற அளவுக்கு 50 ஆண்டு காலம் சட்ட போராட்டத்தின் மூலமாக காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். செஞ்சமில்ல. 2 பிரதான பிரச்சனை, ஒன்னு காவிரி நதிநீர் பிரச்சனை, ஒன்னு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். 2 செஞ்சு கொடுத்தது அதிமுக. உண்மைதானே? நாங்க செஞ்சுக்கிட்டு வந்து நெஞ்ச நிமித்தி உங்கள்கிட்ட பேசுறோம். அப்படி ஸ்டாலினால பேச முடியுமா? மண்ணில் பிறந்தங்கிறாரு, என்ன செஞ்சாரு? அதை விட இன்னொன்னு, திரு ஸ்டாலின் முதலமைச்சர் அடுத்த ஆண்டு மேட்டூர் அணையில் வந்து தண்ணி திறந்தார். அங்க குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறந்தார். விவசாயிகள் எல்லாம் மகிழ்ச்சி. ஆகா, ஸ்டாலின் வந்து விட்டார், குறிப்பிட்ட நேரத்தில் தண்ணி திறந்து விடுறார், நமக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும் இந்த குறுவை சாகுபடியில் நினைச்சாங்க. அப்ப பேசினார் வீரவர்ணம், நான் யார் தெரியுமா? டெல்டா காரனார். அப்பவே நான் நினைச்சேன் இது ஏதோ வில்லங்கத்தில் தான் முடியும் அப்படின்னு. அதே மாதிரி விளைச்சல் பெருகின்ற நேரம் நல்லா போட வந்துட்டது, நெற்பயிரெல்லாம் போட வந்துட்டது. அந்த காலத்தில் மேட்டூர் அணை வறண்டு போச்சு. மேட்டூர் அணை தண்ணி கிடைக்கல. தண்ணி இவர்களால் பெற்று கர்நாடக அரசிலிருந்து பெற்று தர முடியல. காங்கிரசும் திமுகவும் கூட்டணி தானே, தேர்தலுக்கு கூட்டணி. உங்களுக்கு பிரச்சனை வந்தா அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நீங்க கர்நாடகத்தில் பேசி தண்ணி வாங்கி 2 தண்ணி இந்த டெல்டா மக்களுக்கு குறுவை சாகுபடிக்கு கொடுத்திருந்தா 2 லட்சம் ஏக்கர் கருகி போயிருக்கார். 2 லட்சம் ஏக்கர் கருகி போயிடுது. அந்த பயிர் விட்ட விவசாயி மனசு எப்படி வேதனைப்படும்? அதை பத்தி அந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்லை, முதலமைச்சர் கவலை இல்லை. அந்த காலகட்டம் இங்க காஞ்சிட்டு இருக்குது. அங்க வந்து இந்தியா கூட்டணி, கர்நாடகத்தில் பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க பெங்களூர்ல. அப்ப நான் பத்திரிகையில செய்தி கொடுக்கிறேன், திரு ஸ்டாலின் அவர்களே இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போறீங்க. அங்க காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அம்மையார், திரு ராகுல் அவர் வராங்க, நீங்க நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சிவகுமார் வரவேற்கிறார் உங்களை. அங்க முதலமைச்சர் சீதாராமையா இருக்கிறாரு. பேச்சுவார்த்தை நடத்தி 2 தண்ணி, அதற்கு கொஞ்சம் டிஎம்சி கேட்டு பெருங்க, நம்முடைய விவசாயிகளை பாதுகாக்கலாம், நம்முடைய விவசாயி பயிரிட்ட பயிரை பாதுகாக்கலாம். அப்ப சொல்றார், இதுக்கெல்லாம் நான் போகல, இதுக்கு எப்படி போய் கேட்க முடியும்? நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போறோம், அப்ப எப்படி போய் இதை பேச முடியும் அப்படின்னு சொல்றாரு திரு ஸ்டாலின். இவரா விவசாயிகளை காப்பாற்றுவார்? உள்ளத்திலேயே பாசம் இருந்து உண்மையால் தமிழக விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று உள்ளத்திலே எண்ணம் இருந்தா இதை கேட்டா தண்ணி கொடுத்திருப்பாங்க. நிச்சயமா கொடுத்துற. இந்தியா கூட்டணியில பிரதான கட்சியா திமுக இருந்தது. கேட்டிருந்தால் அன்றைய தினம் திரு ஸ்டாலின் இந்தியா முத கூட்டம் பெங்களூர் நடக்குது. அந்த கூட்டத்தில் இவர் கோரிக்கை வச்சிருந்தா கோரிக்கை ஏற்று தண்ணி கர்நாடக அணையில் திறந்து விடப்பட்டிருக்கும். நம்முடைய டெல்டா விவசாயிகள் அதை தண்ணீரை பாய்ச்சி அந்த காய்ச்சல் இருந்து பயிரை காப்பாற்றி நல்ல விளைச்சலை பெற்றிருக்கிறார்.